பாசத்துறை கயது நிகழத்துடன் சங்கிலி பையத்தன் உரியா ஒரு எத்து இப்படி ஒரு எத்து அவ்வளவுதான். கயிறு போச்சு, சங்கிலி போச்சு, வெளியே வந்தாச்சு. இப்படி வெளியே ஆர்ப்பாட்டம் வந்த உடனே இந்த பாடல் குதிரை பார்க்கலாம். பாடல் பக்கத்துல எத்தி பார்த்து பார்த்தீங்களா, அது மேல கூடத்துக்கு மேல புறா நிற்கும், கழுது நிற்கும், காக்கா நிற்கும். ஏன்னா அங்க இருக்க சில உயிரினங்கள் கீழே செத்து கிடக்கும், அதை கொத்தி திங்கிறதுக்காக பார்த்துருக்கீங்களா, அது எப்படி பார்க்கலாம். இப்ப இது என்னாச்சு, கட்டி போடுறது வெளியே வந்தாச்சு, ஆர்ப்பாட்டமா இருக்குது, மண்டை ஆட்டி உருட்டி தெரியுது. இங்க அங்கங்க நின்று இந்த பறவை நல்ல கத்த ஆரம்பிச்சு. மீ சுற்றிய இந்த யானைக்கு மேல் சுற்றிய பறவை குலம் வெறுவ ஒரே சத்தம், பறவை ஒரே சத்தம், கழுகு, காகம், குருவி, புறா போதெல்லாம் இல்லையா. இது பேசாம இருந்தா அப்படி பேசாம இருந்திருக்கும். இது ஆர்ப்பாட்டம் அடையிறதுனால அது மாதிரி மீ சுற்றிய அந்த யானை மேல் சுற்றிய பறவை குலம் வெறுவத்துறை விலகா ஊசக்கரம் எலி சுற்றிட இந்த துதிக்கேட்டியாக அப்படின்னு சுற்றிட்டு விளையாட்டு இல்லையா. ஊசக்கரம் துதிக்கை எலி சுற்றிட எதிரே மாறி மாறி சுற்றுகிறது. உரவி பறி உலரா, அதாவது கச்சனை யானை குளிர்ந்து படிச்சுள்ள படிக்கிறதுதான் படிச்சவங்க இடத்துலதான் எழுதணும். ரொம்ப முழுமையா கேட்கல, அதிகமா கேட்டு அப்படிதான் ஒடுங்கி போகும். இந்த கத்திக்கு வருது, கச்சனை படிக்க வருது இல்லையா. உரவி பறி உலரா, தானா கச்சனை பண்ணது வேற, ஆர்ப்பாட்டத்தோடு ஆரம்பத்தோடு யாராவது தடுக்க முடியாத யானை குளிர்ந்து அந்த ஓசைக்கு ஒரு அளவுகோல் உண்டா இல்லை. அதனால ஒரே பை உலரான். அது மட்டுமா ஆர்ப்பாட்டமா வாங்க யானை மதனின் ஒரு யானைக்கு சிறத்தை உண்மத நீர்மாங்க அந்த வாச கடமலை உட்பட மதகுக்கும் எதிர்மா அங்க எதுக்க வந்துச்சு. வாச கடைமலை உட்பட மத வெறுப்பதிப்பார் அந்த தெருவுக்கு முன்னால மனம் பொருந்திய அந்த மும்மத அந்த நீர்கள் நாம் செய்வதற்கு அமைக்கிற மத வெறுப்பு மாலை போன்று அமைக்கிற இந்த யானை ஈதிக்கே வந்தாச்சு. வந்து என்ன செய்ய ரொம்ப அருமையா அந்த செய்தி ஒரு 3 பாட்டு கொடுக்குறார். இடியுற்றொழு ஒலியில் அந்த ஓசை, கச்சன ஓசை, யானை குளிர்ந்த ஓசை, இடியுற்றொழு ஒலியில் திசை திபமுக்கு அடியில் படி முக்குற நெடிய படர். யானை அவளை சட்டம் போட்டு வந்துச்சு, துதிக்கை ஆட்டிக்கிட்டே வந்துச்சு. இதை பார்த்த உடனே இந்த உலகத்துக்கு காவலா என்னன்னு சொல்லுவாங்க, 8 திக்கு பாலகர் பார்ப்பாங்க. இந்த 8 திக்கு பாலகரை என்ன சொல்லுவாங்க, யானைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தை காவல் காக்கிறதாக இருக்கக்கூடிய 8 திக்கு யானைகளும் பயந்து முடிச்சு அதை செய்யறார். இந்த யானை ஒரு யானை, பட்டத்து யானை, யாரை கொல்லப்படக்கூடிய யானை, நாவகசம் கொல்லப்படக்கூடிய யானை, இவனுக்கு ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக உரிவெடுத்து கொண்டு வருகிறது. இடியிற்றொழு ஒலியின் திசை இவம் அப்படின்னா 8 திசை அர்த்தம் குறிச்சுங்க. திசை இவம்னா 8 திசை. முக்கிட அடியில் இந்த யானோட ஆர்ப்பாட்டம் காலை முயற்சி சொல்லுங்க இல்லையா. பூமியை என்ன செய்யலாம், நெளிதான். பூமி என்ன செய்யுது, நெளியுது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் படிமுக்குற நெளியப்படல், பூமி நெளியுது. இந்த யானை பட்டத்து யானை ஆடிக்கிட்டு கோபத்தோட ஆரம்பத்தோட காலை ஊண்டி கொண்டு வருகிற பொழுது பூமியை என்னது நெளியுது. இல்லை, பூமியினுடைய தன்மை சித்தாந்தத்தில் என்ன படிச்சோம், தாங்குகின்ற தன்மைன்னு படிச்சோம் இல்லையா, சேவை தன்மை படிச்சோம் இல்லையா. அப்படிப்பட்ட நிலைமை என்ன ஆகுது, யானையினால் நெளிவு வருதான். படிமுக்குற நெளியப்படல் இல்லையா. 8 திசை ஓடுல எழுதி போட 8 திசைக்கு 8 யானை இருக்குன்னா இந்த 8 யானைக்கு 8 பேர். இந்த உரையோட வச்சிருக்கிற யார் புத்தகத்துல பேர் இருக்கா, உரையோட வச்சிருக்கிற புத்தகத்துல பேர் இருக்கா, நீங்க எழுதி போட முடியாது. சொல்லுங்க, எழுதிக்கிறீங்களா? 8 திசை இல்லையா, 8 திசையில 8 யானை காவல் காக்கிறது. கிழக்கு திக்கில ஐராவணம்,
ஐராவதம். தென்கிழக்கில் புண்டரிகம். தென்கிழக்கில் புண்டரிகம். தெற்கில் வாமனம். தெற்கில் வாமனம். தென்மேற்கில் குமுதம். தென்மேற்கில் குமுதம். மேற்கில் அஞ்சனம். மேற்கில் அஞ்சனம். வடமேற்கில் புப்பதந்தம். வடமேற்கில் புப்பதந்தம். வடக்கில் சாருவ பூமம். சாருவ பூமம். வடக்கில் சாருவ பூமம். வடகிழக்கில் சுப்பிர தீபம். வடகிழக்கில் சுப்பிர தீபம். சொல்றேன். கிழக்கு ஐராவதம். தென்கிழக்கு புண்டரிகம். தெற்கில் வாமனம். தென்மேற்கில் பூதம். மேற்கில் அஞ்சனம். வடமேற்கில் உப்பதந்தம். வடக்கில் சாருவ பூமம். வடகிழக்கில் சுப்பிரதீபம். இப்படி உலகத்தை 8 திசையில் இருந்ததை காத்துக் கொண்டிருந்த 8 திசை யானைகளுமே இந்த யானைக்கு பயன்படுத்தார். இவமும் கடியும் படிவும் நெய்யப்பட பவனக்கரை விசையில் காற்று எவ்வளவு வேகமாக வரும் தெரியும். அதைவிட வேகமாக இந்த யானை வந்துச்சான். பவனக்கரை விசையில் கடிதுற்றொடு செயலில் கிழர். இல்லையா? அவ்வளவு வேகமா விரைவா செயல்பட்டு இந்த யானை திருவழியை வந்துச்சு. அந்த யானை திருவழியை வேகமா விசையா வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, கடலில் கடையில் முடிவில் கடலில உச்சினம் முடிவில் கிடையாது. இந்த உலகத்துல 3-2 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் நிலம். அழிவு தண்ணீராக தான் சொல்லுவாங்க. அப்படி தண்ணீராக அழிந்த சமயத்தில் தீயும் இறந்துவிடுமா அழிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தீக்கு பார்த்தா வடவாக்கி தீப்பாங்க, வடதிசை தீப்பாங்க. அப்ப அந்த வடதிசை தீ போல வந்துச்சு அந்த யானை. கடலில் தோன்றுகின்ற வடவாக்கிரி தீயை போல முடிவில் என் உச்சினம் முடுகி பிடியது. இந்த யானை அவ்வளவு வேகமா உலகத்தையே அழித்துள்ள கடலில் நீங்கி தோன்றுகின்ற வடவாக்கிரி தீயை போல் வந்தது. மாடு துணை யூரி குளம். குளம்னா கூட்டம், யூரினா குதிரை. யூரினா குதிரை. மாடுனா பக்கத்துல. இந்த யானை பக்கத்திலே எது வந்துச்சா, குதிரை வீரர்கள் குதிரைப்படை வீரர்கள் வந்துச்சான். இதை என்ன செஞ்சா, மாடு துணை பக்கத்தில் வந்திருந்த யூரி குளம் குதிரைகளை எல்லாம் மறிய செறி. அவளுக்கு பக்கத்தில் 2 பக்கம் குதிரை அமைப்பா வருவாங்க. இது போல வந்து படைகள் போல அந்த குதிரையை போல சொந்த யானை காரணம் மாடு துணி எவ்வளி குளம் மறிய. அடுத்த என்ன செஞ்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் போச்சு. சரி வயிற ஓடு முற்று பிளவுற்ற ஒரு துணை கை கொடு. அப்படி கொஞ்சம் தூரம் பக்கம் இப்படி பார்த்துட்டு ஒரு பெரிய மரம், அந்த காலத்து மரம் எப்போ உள்ள மரம் தெரியாது, வைரமான மரம். அந்த மரத்தை அப்படி ஒரு அமுக்கு டப்பு கிழக்கு 2ஆ முடிச்சு ஒரு கொம்பை பத்திர இந்த கைக்குள்ள வச்சுட்டு அப்படியே ஆயுதே திரும்பியே போகும். சேகரா சொல்றார். வைரம் வாய்ந்த அந்த அதுதான் சொன்னாரு. செறி வயிறு செறிந்தா செறிந்த வைரம்னா வைரம் வாய்ந்த கோருன்னா கொம்புகளுடைய அந்த மரத்தை 2ஆ ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு துதிக்கிறாங்க. கை கோரும் புரிய சாடிக்கும் மனிதர்ச்சிகள் சரிய. அப்படி போகும்போது என்ன செய்யுது, கையில வச்சுக்கிட்டு கொம்பு வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது பொம்மை தான். இது என்ன செய்ய, பாதி ஒழிச்சு கொண்டு இருக்க குச்சி இருக்கிற மரம்ல அதை ஒரு தட்டி வச்சுருக்கோம். நம்ம ஆட வேண்டியது வேற எல்லாம் வந்து என்ன செய்யலாம், கடை பண்ணி கடை வேண்டியதான். அது மாதிரி இந்த யானை எழுந்திரிச்சு வீட்டுக்கு முன்னால அழகு போன்ற வெட்டி வைக்கிற பொம்மைகளை எழுதி தைச்சிருந்தா முன்னால் ஒரு வளைவன் கூட காய பண்ணி எது இந்த யானை. எந்த வகையான
மந்த வழிக்கு வந்தாச்சு. அதுல போறது அங்க வந்து மொத்த வழியாக அதான் ஆவுற்று அகல் வெளி. அதெல்லாம் பரந்த வெளியுடைய மந்தை போன்ற அமைப்பில அந்த ஆடு கொடுத்து அகல் வெளியிட்டு அவங்கள கைக்குள்ள வருகை சரியா. அந்த கைக்குள்ள வருகை மறை போன்ற கையினைக்குரிய அந்த வேடமானது ஒரு பரந்த இடத்துல வந்து அங்க நின்றுச்சு. அடுத்தது என்னாச்சு? பாவப்பொரு விதிமுற்றிய வடிவுக்குள் கூறியோ நாவுக்கரசன் எதிர்ப்புக்குள் நடிவுக்கரை மறைப்போம். மேல இருக்க பாங்க என்ன செஞ்சான்? அங்கதான் நாவுக்கரசர் இருக்காரு அப்படின்னு கொண்டு போய் இந்த யானையை நேர நாவுக்கரசர் முன்னால கொண்டு வச்சான். பாவப்பொரு விதிமுற்றிய வடிவு அடுப்பொடியோ மோசமான குணத்தை உடையவர்கள், பாவத்தை செய்யக்கூடியவர்கள், வெறி முற்றியின் காரணமாக என்னாச்சு? இவர்கள்தான் யானை மேல கொண்ட பாவத்தை விழுந்து சேர்த்து கொண்டு திருநாவுக்கரசர் முன்னால கொண்டு இந்த யானை விட்டான் ஒருவருக்காக. அதான் பாவத்தோடு விரிமுற்றிய வடிவத்தோடு கூடியோ நாவுக்கரசர் எதிர்ப்புக்கோடு நடுங்கி கருவறை போல் திருநாவுக்கரசர் முன்னால போய் இந்த யானை நிற்பாட்டா. இந்த யானை எப்படி நினைச்சு? கைய பெரிய மறை போல திருநாவுக்கரசர் முன்னால போய் நினைச்சு என்ன செஞ்சான்? பக்கத்துல போய் நின்று ஏவிச்சல் பொருளை கருகிலே உயிர்த்திட என்ன செஞ்சான்? அந்த யானைக்கு தன்னுடைய சலிக்கையின் மூலமாக தன்னுடைய கழிவு அசைவின் மூலமாக அசைவின் மூலமாக எதுக்கு இருக்கிற அந்த திருநாவுக்கரசரை கொள்வதற்கு உண்டான சைகைகளை எல்லாம் செய்யலாம். ஏவிச்சல் ஒருகை கரியினை, ஒருகைன்னா கோரி வெகுகின்ற தன்னை மட்டும் உடைத்த யானை உயிர்த்திட வெருளா. யாரு கொஞ்சம் கூட அஞ்சல நம்முடைய திருநாவுக்கரசர் அப்படி ஒன்றும் பயப்பட அதான் சொல்லிட்டாருல என்ன வரட்டும் பெருமான அடியா அவர் பார்த்துட்டு அப்படி இப்படி முன்னாடி யானை வச்சுட்டு திருநாவுக்கரசரை கொள்வதற்கு நான் சபைக்கு பாடலை கொள்கிற சமயத்தில் இவர் என்ன செஞ்சாரு? வெறுவலா கொஞ்சம் கூட பயப்படல. என்ன செஞ்சாராம்? சேவித்திகள் பவர்கள் களம் தெளிவுற்றலர் பெரியா. சேவினா என்ன தெரியுமா? ஆண் ஏறும் ரிஷபவாகனத்தில் ஏறுகின்ற அந்த பெருமானுடைய கலையே எடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தார். நேரம் வந்தாச்சு. திருநாவுக்கரசர்னா நிப்பாட்டியாச்சு. பார்த்தவரை கொள்ள சொல்கிறார். திருநாவுக்கரசர் யானையை பார்த்து பயப்படவில்லை. என்ன செய்கிறாரு? ரிஷபத்தில் ஏறி இருக்கின்ற பெருமானை நினைந்து அந்த யானையை பார்க்கிறார். வெறுடா சேவினா புரிச்சுக்க. ஆங்கேறு பெருமான் ரிஷபவாகனத்தில் ஏறியிருக்க பெருமான் திகழ்பவர் பொற்களர் அவருடைய திருவடியை நினைக்கும். அங்கே எப்படி நீச்சலில் பொருள்போது பெருமான் கடவுள் திருவடியை தான் நினைத்தார். அது எங்கும் அவர் திருவடியை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். சேவித்திகழ்பவர் பொற்களர் செறிவுற்றல் பெரியார் என்று அவர் பெருமானை பார்க்கிறோம். இது ஒரு சிறப்பான அமைப்பு. என்ன பார்த்தீங்கன்னா 1375வது பாடல அவங்க முற்றுகிறாங்க. 76, 77, 78, 79 இந்த 4 பாடல்களையும் இந்த யானை என்ன செய்ய தெருவில் போய் ஆள்பாட்டு அலட்டாக்க பண்ணிட்டு ஆட்களை திறமையமாக காட்டுகிற அந்த திறமைய பாடலுடைய வாயிலாக பண்ணினுடைய அமைப்பிலேயே அந்த அமைப்பிலேயே அருமையான பாட்டை பாருங்க. 1976 4 பாடல் எப்படி இருக்கு? அர்த்தம் மட்டும் சொல்லிட்டேன். இந்த பாடலை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யானை எப்படி மூச்சு வச்சிருக்கு. பாசத்தோட நிகழத்தோட வரியத்தை முறியா வீசுற்றிய வரமைக்குள்ள விருவத்துறை விலகா ஊசத்தன் எதி சுற்றிட உணர்ப்பை உணரா வாசக்கடை மணிமுட்பட வரவேற்பது வருவான். யானை வேகமா போகுது, ஆர்ப்பாட்டமா போகுது. 4 பாடல அந்த ஆணை எப்படி போகுதுன்னு சொல்றாரு. இடிக்கடும் ஒரு திசை இவமுக்கு அடியில் படிவுக்குற நெஞ்சப்பட பவனப்பட இசை கடிவுக்குற செயலிக்குற கலைவுக்குற கலையில் முடிவுச்சியம் முடிக்கியது. மாடுக்குறை முடிக்குற மையச் செடி வகிர கோடுக்கு விழுவுக்குற குறையோடு கூடிய சாடிக்கு மது செட்டிகள் சரியா கோடையடி சென்று ஆடுக்குற வெளியிட்டு வளர்க்க பாவத்தோடு வெளிக்குற்றிய வழித்தோடு முடியோ நாவுக்கரசர் செறிவுக்குள் நடிக்கிற வரைவோ ஏவிச்சொல் ஒருங்கிற்கு இருத்தி
அணிந்தெல்லாம் சேமித்திகள் அவர் குறைகளை செய்து சொல்ல என் அமைப்பு யானையானது தெருவில் எவ்வளவு வேகத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு கோபத்தோடு சினத்தோடு போய் அமைந்த அந்த சீரை வலிவுகளை அதிகமாக பயன்படுத்தி சீரை ஏற்படுத்தி அண்ணல் அருந்தவ வேந்தர் ஆனை தம்மை வரக்கண்டு பார்த்தீங்களா இந்த 4 பாடல் ஞான வருது எப்படி இருந்துச்சு. இப்ப பெருமான் திரு நாவுக்கரசர் பெருமான் யானை பாருங்க இந்த பாடல் அமைப்பு எப்படி அந்த பாடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு. யானவரோட வேகம் இப்படி ஆற்றல் அப்படிங்கிறது. இப்ப பெருமான் என்ன செய்யறாரு, வந்த யானையை பாருங்க. அண்ணல் அருந்தவ வேந்தர் ஆனைதம் மேம்பர கண்டு விண்ணவதம் பெருமானை விடையிலும் தேரும் பிரானை சுண்ணவன் சந்தன சார்ந்து கொடுத்த திருப்பதிகத்தை மண்ணுறவிய எடுத்து மகிழ்வுடனே பாடுகின்றார். யானை பக்கத்தில் வந்தாச்சு, அது அமைதியா பாடுகிறது. என்ன செய்யறாரு, இந்த பாட்டு பக்கத்திலே சுண்ணவன் சந்தன சார்ந்தடித்து சொல்றாங்க. அந்த பாடலை பாடுகிறார். யாரை நினைத்து பாடுகிறார், யானையை பார்த்து பாடுகிறார். ஆனா யாரை நினைச்சு பாடுறார், பெருமானை நினைத்து பாடுகிறார். அண்ணல் அருந்தவ வேந்தர் பெருமானிலே நம்பிக்கையோடு பெருமான் வழிபாட்டினை பணியாக செய்யக்கூடிய நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் ஆனை தம்மை வரைக்கொண்டு தன்னை நோக்கி வருகின்ற ஆணையை பார்த்து விண்ணவரும் பெருமானை, விண்ணிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை, விடையிலும் தேரும் பெருமானை, ரிஷபவாகனத்தை வழித்தேறக்கூடிய அந்த சிவபெருமானை சுண்ணவின் சந்தன சார்ந்து கொடுத்தனர் யோகிய முதலாக பாடல். இந்த பதிகம் முதல் பாடல் சுண்ணவன் கொடுத்த வரியது இந்த சுண்ணவன் சார்ந்து. அதுதான் சுண்ணவின் சந்தன சார்ந்து கொடுத்தன ஆரம்பம் முதல் பகுதியாக உள்ளது. திருப்பதிகத்தை என்ன படிச்சாரா, மண்ணுலகிய எடுத்து மகிழ்வுடனே பாடித்தார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் வாழுகின்ற காலத்திலே அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவருக்கு பின்னால் வாழ்கின்றவர்கள், இன்றைக்கு வாழ்கின்றவர்கள், இனி வருகின்ற காலத்தில் உள்ள அத்துணை மக்களுக்கும் பெருமானுடைய நாமம் திருவடிதான் நமக்கு அஞ்சாமையை தரக்கூடியது என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த பாட்டை படிக்கிறார்கள். வருகின்ற எல்லா காலங்களிலும் எல்லா வீடுகளுக்கும் பாட்டை என்ன முடிக்கிறாரு, அஞ்சுவது யாரென்றவில்லை, அஞ்சு வருவதில்லை என்று நமக்கு யாரு அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு சிவன் உடல் இருக்கின்ற அமைப்பில எதுவும் அஞ்சக்கூடிய பொருள் அல்ல. சொல்ற சொல்ற ஆரம்பிக்கிறது சுண்ணவன் சந்தன சார்ந்து கொடுத்த திருப்பதிகத்தை மண்ணுலகிய இந்த உலகமெல்லாம் வாழ தாம் யானையிலிருந்து தப்பிப்பதற்கு மட்டும் இந்த பாடு படிக்கிறார். சேர்க்கிறார், பதிவு செய்கிறார். நாம நீ படிக்கிறீங்களா, ஒரு சகலம் வருது, உங்களுக்கு காப்பாற்ற வேண்டும், இந்த பாட படிக்கிறமா இல்லையா, பெருமானை வேண்டுகிறோம் இல்லையா, வருகின்ற சந்ததியிலும் வருகின்ற துன்பத்தை நீக்குவதற்கு இது போன்ற பதியங்களை முடித்து வாடுகின்ற அமைப்பிலே மண்ணுலகிய எடுத்து மகிழ்வுடனே பாடுகின்றார். அடுத்து வஞ்சகர் விட்ட சிறப்போர் மதிவெண்களின் நோக்கி முதல் பாட்டு ஆரம்பி படிச்சாரு சொன்னாரு. ஒரு பாட்டா படிச்சாரு, எத்தனை பாட்டு படிச்சாரு, நம்முடைய அப்பர் பெருமான் எத்தனை பாடு பார்த்து 10 பாடல் படிக்கிறாரு. 10 பாடல் நிறைவு, ஒவ்வொரு பாடலும் நிறைவு என்ன செய்கிறாரு, 5 வருவதற்கு ஒவ்வொரு பாடலும் ஆரம்பம் சுண்ணவன் சந்தன சார்ந்து ஒவ்வொரு பாடலை முடிவும் அந்த 5 வருவதில்லை அமைப்பு அதை சொல்றார். வஞ்சகர் விட்ட சிறப்போர் மதவர்களின் நோக்கி வஞ்சகர்களால் நியமிப்பிடப்பட்ட கோபமுடைய வீரமிக்க வெற்றியை உடைய இந்த ஆணையை நோக்கி, அந்த யானையை நோக்கி செஞ்சடை நீழ்முடி கூத்த தேவருக்கு தேவனானார். செஞ்சடை அண்ணன் பேர், நீழ்முடி கூத்தர் நீண்ட கூத்தரை உடையவர், கூத்தர் நடனமாடியவர், அவரை போல யாரும் கிடையாது, அவர்தான் தலைவர் இல்லையா. தேவருக்கு தேவர் மீதானார், விண்ணில் வாழ்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பெருமான் யார் அவர், பெண் சூழல் மூவிலை சூழ வீரர்கள் கையிலே எப்பொழுதும் இதனுடைய அடியவர்களுக்கு துன்பத்தை நீக்குவதற்காக மூவினை சூழ
இல்லையா? வெண்குடர் மூவரை சூழல் வீரட்டர் அவர் இப்ப எங்க இருக்காரு? திருநெல்வேலி வீரட்டர் இப்ப இருக்காரு, அங்கதான் படிக்கிறாரு. வெண்குடர் மூவரை சூழல் வீரட்டர் தம் அழியோம் நாம் அஞ்சுவது இல்லை என்றே அருந்தமிழ் பாடி உரைத்தார். ஒவ்வொரு பாடல் வரியிலையும் என்ன செஞ்சாரு? நான் ஏன் பயப்படுறேன்? பெருமாள் யானை கூட இருக்கிறார், துணைக்கு இருக்கிறார். ஆனால் இந்த யானை என்ன, இதை விட என்ன வேணா நமக்கு எப்பயுமே யானைக்கும் நமக்கும் கொஞ்சம் தகராறு, எப்பயும் பிரச்சனை தான் இல்லையா? சிவருமானுக்கும் சிவன் அடியாருக்கும் யானைக்கும் எப்பயும் பிரச்சனை. அது உண்டு. என்ன சொல்றாரு? ஆணை உடைத்த வகை என்போர் யாரை படித்தான்னு சொல்றாரு இல்லையா? யானைக்கு பெருமானுக்கு எப்படி சண்டை, அடியாருக்கும் சிவனடியாருக்கும் யானைக்கும் எப்படி சண்டை தான் வரும் இல்லையா? திருவானிக்கு ஒரு சண்டை வரலையா? சிறந்தை கூட்டு போய் வழிபாடு பண்ணிச்சு. இந்த யானை வந்துச்சா? எவ்வளவு யானை வந்தாங்க அதை சொல்லிட்டு சுந்தரமூர்த்திக்கு வரலாறு சொல்றாரு. ஆணைக்கும் சிவனுக்கும் சிவருமானுக்கு சண்டை தாண்டா முடிஞ்சுன்னா ஏன் இப்பதான் முடிஞ்சிச்சு? சுந்தரமூர்த்தி புத்திமூர்த்தி பெருமான் அழைச்சிட்டோம்னா இந்த வெள்ளை யானையே முடிச்சுட்டியா? அப்பதான் யானைக்கும் இந்த அடியாருக்கும் சிவருமானுக்கு பிரச்சனையே முடிஞ்சிச்சோம். இந்த தானே படித்த பாட்டு கடைசி வீட்டில் ஆணை உரித்தவகை என்போர் அமைப்பில் இந்த நிகழ்ச்சியில தான் அது நிறைவாச்சுங்கிறார். அது மாதிரி சிவருமானுக்கும் சிவன் அடியார்களுக்கும் யானைக்கு எப்படி சண்டை உண்டு இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்றாரு. யானை என்னாச்சு? இந்த யானைகளை பயன்படுத்த அமைப்பில் இல்லை. வெண்கொடை மூரை சூழவிட அடியோம்னா அஞ்சுவது இல்லை என்றே அருந்தமிழ் பாடி உடைத்தார். 10 பாடலையும் சொல்றார். கேட்டதுக்கு பதில் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அஞ்சுவது யாதற்கு வந்து அங்க வருவதும் இல்லை என்று சொல்லி இதெல்லாம் பாடி முடிக்கிறார். இந்த செய்தியை யானை வந்த செய்தியை சேர்க்கலார் பதிவு செய்து கொண்டு அகச்சாகுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் 5வது திருமுறையிலே இந்த செய்தியை சொல்றார். குறிச்சுங்க, 5வது திருமுறை 91வது பதிகம் 5வது பாடல யானை இப்படி தன்னை சமணர்கள் ஏவதினால் கொள்ள வந்தது தான். இந்த பாடலை பாடியதின் காரணமாக பெருமானுடைய அருளின் காரணமாக அந்த யானை என்ன செஞ்சான்? திரும்பி போயிட்டான். சரஸ்வதி எல்லாரும் பாதிருக்கீங்க. இதை ஒழுங்கா அப்படிதான் அவர் அதை மாட்டிக்கிட்டார். அந்த குழந்தை போயிட்டார். இந்த செய்தியை தான் அங்க அவர் என்ன நிறுத்தப்பட்ட இந்த குழந்தை ஆயுதம் இல்லையா? அவருக்கு கொண்டு போய் அமைக்கிற கொண்டு கொடுக்குறாரு இல்லையா? அஞ்சுவது என்றே அருந்தமிழ் பாடி உடைத்தார். தண்டமிழ் மாறிகள் பாடி தம் பெருமான் சரணாக கொண்ட கருத்தில் இருந்து குலாகிய அன்பு ஒன்று தொண்டரை முன் பலமாக சூழ்ந்ததை தாண்டுதலத்தில் எண்ணி செய்வர்களும் காண இறைஞ்சி எழுந்தது வேணும். யானை எப்படி இருந்துச்சுன்னா 4 கட்டம் சொன்னார். அத்தனை போல ரோடுகளுக்கு எல்லாம் பாடாகி போச்சு. இப்போ வந்து குறைஞ்சிட்டு முன்னாடி முடிச்சு. இவர் இந்த 10 பாடலாம் படிச்சாரு. என்ன படிச்சாரு? உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஏன் பெருமாள் எனக்கு இருக்கான்னு சொல்லி முடிச்சாரு. முடிச்சோடு இந்த யானை என்ன சொல்லிச்சான்? அதைத்தான் இந்த பாடல் சொல்றாரு. தன் தமிழ் மாலைகள் பாடி தம் பெருமான் சரணாக கொண்ட கருத்தில் இருந்து புறாவிய அன்பு முருகை கொண்டரை தன்னுடைய பெருமான் மேல நல்ல நம்பிக்கையோடு வைத்து இந்த 10 பாடல்கள் பாடிய தொண்டரை திருநாவுக்கரசரை தன் தமிழ் மாலைகள் பாடி இந்த பெருமான் சரணாக கொண்ட கருத்தில் இருந்து புறாவிய அன்போடு அழைத்து பாடிய அன்பு கொண்டு மகிழ்ச்சியோடு அன்போடு தொண்டரை அந்த தொண்டரை இந்த யானை என்ன செஞ்சான்? முன்வரமாக சூழ்ந்து எதிர் தாழ்ந்து இறக்கி எண்ணி பெறுவதோடு காண இறக்கி இருப்பது வேண்டும். யானை என்ன பாட்டு போட்ட அவரை சுற்றி வரம் வந்து கீழே விழுந்து கும்பிட்டு எதிர்த்து நின்றுச்சா. இதை சுற்றி இருந்த மக்களுக்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த யானை நாவுக்கரசு பெருமானை கொல்ல வந்த யானை முன்வரமாக சூழ்ந்து எதிர் தாழ்ந்து நிலத்தில் என் திசையோர்களும் காண எல்லாவர்களும் காண
இறைஞ்சி எழுத்தக்கூடிய இடம். அப்படி வணங்கி போட்டு அதை வணங்கிட்டு அவன் எது செய்யணும்? எல்லாரும் போயிட வேண்டியதான சும்மா போமானா வினை கொடுப்பவர்கள் சொன்னாங்க. தீய மணி என்ன பண்ணிவேன்? அவன் என்ன செஞ்சான்? ஆகவே இதுக்கு வந்தவங்க மண்ணை என்ன சொன்னான்? சுண்ணாம்பு பார்த்து அப்படின்ட்டு யானை பார்த்து சொன்னான். யானை பார்த்து என்ன சொன்னான்? அப்படின்னு கையை எவ்வளவு சொல்லி பார்த்தான். சுண்ணாம்பு கொல்லணும் கொல்ல முடியுதா? கொல்ல முடியுமா? ஆண்ட அரசை வணங்கி அஞ்சி அவ்வேடம் பெயர யானை என்னாச்சு? திருநாவுக்கரசரை வணங்கி அஞ்சி திருப்பதியாளா காலத்துக்கு அவன் நெஞ்சி மேல வைக்க போகும்போது அப்படியே திருநாவுக்கு பயத்துல சுவாகரிசி பயந்தாரு அப்படின்னு என்ன இந்த கேமரா வேற மாதிரி எடுத்தாங்க, கால் மேல நெஞ்சு வேற எடுத்தாங்க தெரியல எப்படி இருந்துச்சு. அது மாதிரி இந்த யானை இருந்துச்சு பயந்து போய் ஆண்ட அரசை வணங்கி அஞ்சி அவ்வேடம் பெயர இந்தாட்ட நம்ம சேட்டையை வச்சுக்கிடக்கூடாதுன்னு அது இருந்துச்சு. அப்படி திரும்பி இப்படி போக போச்சு. சும்மா இருக்குமா? அனுபவிச்சே தீரணுமா இல்லையா? சித்தாந்தத்துக்கு இல்லையா? அவனுக்கு நமக்கு இல்லை. தூண்டிய மேன்மரப்பாதர் யாரு? மேல உட்கார்ந்து இருக்கவன் யாரு? பாகன். எது மேல? யாரு மேல உட்கார்ந்து இருக்கவன். தூண்டிய பள்ளி இருந்துச்சா திருநாக்கரசு கொல்லிட்டு தூண்டினானா? தூண்டிய மேன்மரப்பாதர் உடக்கி அடர்த்து தீர்த்து அதை அடக்கி அது யாரை எடுத்து வணங்கிட்டு திருப்பி குடி போச்சுல்ல. இப்படி ஒரு இடிச்சு இந்த கால்களை ஒரு இடி இடிப்பான் கால் எடுத்துக்கிட்டு அமிஷத்தை வச்சு அப்படி இடித்து பாடு திருநாவுக்கு மேல திருப்பினான். அதற்கான் தொடங்கி அடர்த்து திரித்து மீண்டும் அதனை அவர் மேல் விரை செய்து காட்டிட திருநாவுக்கரசரை கொல்வதற்காக அதை ஏற்பாடு செய்ய என்ன ஆச்சு? வீசி ஈண்டவர் தங்களையே கொன்று அவனர் மேல் ஓடி தந்தது. கக்கடி என்ன செஞ்சிச்சு? துதிக்கை மேல சுத்தி சுத்தி பாகத்துக்கு கீழே போட்டு ஒரு விதி போட்டு இவன் கூட பின்னாடி இருந்துதான் அவங்க இப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமண தொகைகளை ஓட ஓட விரைவிட்டு பின்னாடியே போச்சோம். நாங்கள் சேகர் அடிச்சிருக்கிறார் பாட பாருங்க. சூழ்ந்தியது தாழ்ந்த நிலத்தில் மீண்டும் அதனை அவர்கள் மெரிசையில் காட்டிட வீசி ஈண்டவர் தங்களையே கொன்ற அமணர்மே ஓடி துணிந்திருந்தேன் இல்லையா? ஆகனம் கொண்டு போட்டு இவர் கொல்ல வேண்டும் வழிகாட்டிய மற்ற உள்ள சமண துறைகளை ஓடி அவர் ஓடி அழுகர்கள் தம்மை உடலை விழித்து பிளந்து அது வாடி ஏறி மிதிட்டு போகுது. சமண துறவி மேல ஏறி மிதிட்டு அது வாடி கூப்பிட்டு தானே போச்சு. இவன் தானே திரும்பி விட்டான். ஓடி அழுகர்கள் சமணர்கள் தம்மை உளறி மிதித்து பிளந்து நாடி பலரையும் கொண்டு நகரம் கலங்கி அந்த காஞ்சி மாநகரத்தை கலங்கி இது பாதிரி புரியலா? திருவதி வீரத்தாள் நகரம் கலங்கி மருக நீடிய வேலை கலக்கும் விடும் மந்தாகிரி போல. மந்தாகிரியா கடலுக்குள்ள உள்ள பெரியது நீடிய வேலை கடல். அந்த மந்தாகிரி கடலுக்குள்ள மலை போல ஆடி ஆணையும் மன்னருக்கு ஆர்வம் ஆக்கியது. எல்லாத்தையும் சபையில முடிச்சு போட்டு இறைவனுக்கே இறைவனாகிய மன்னவனுக்கே காஞ்சி மன்னவனுக்கே பல்லவன் மன்னவனுக்கே ஆகுலம் ஆக்கியது. ஆகுலம் துன்பத்தை கண்டது. மன்னனுக்கு மிக மோசமான துன்பத்தை பழியை கொடுத்து அமைப்பு அந்த யானை எழுந்தது. அந்த இவர்களை எல்லாமே கொண்டு முடித்து விட்டு ஒரு ஓரத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறது. யானையின் கையில் பிழைத்த வினை அவன் கையர்கள் எல்லாம் யானை கொல்லாம விட்ட ஒரு சில சமண தோழர்கள். யானையின் கையில் பிழைத்தவர்கள் வினை அவன் கையர்கள் எல்லாம் மானம் அழிந்து மயங்கி
வருந்திய சிந்தையராகி தானே நில மன்னவத்தாடி தனி தனி வீழ்ந்து புலம்பம். ஒவ்வொருத்தர் ஓட்டமா